ரெண்டு முக்கியமான வார்த்தைகளுக்கு இப்ப வித்தியாசம் பார்க்க போறோம். மூடர்களா இருக்கிறது என்ன, முட்டாள்களா இருக்கிறது என்ன. நம்ம ரெண்டையுமே பெரிய வித்தியாசம் இல்லாம தான் இது வரைக்கும் பயன்படுத்திட்டு வந்திருப்போம். அதுவும் குறிப்பா யாரையாவது குற்றப்படுத்தணும்னா இந்த ரெண்டு வார்த்தைகளையும் தாராளமாவே பயன்படுத்தியிருப்போம். மூடர்களாக இருக்கிறது வேற, முட்டாள்களா இருக்கிறது வேற. முட்டாள்களா இருக்கிறது அப்படின்னா ஒரு விஷயத்தை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது, சரி எது தவறு எதுன்னு தெரியாம, உண்மையான பதில் என்னன்னு தெரியாம குழப்பிக்கிட்டு புரிஞ்சுக்கிறது எல்லாமே முட்டாள்கள். பெரும்பாலும் வாழ்க்கையில நம்ம முட்டாள்களாக தான் இருந்துட்டு இருக்கோம். மூடர்கள் அப்படின்னா எதை பத்தியுமே தெரியாம இருக்கிறது, வேண்டி விரும்பி இந்த அறிவே எனக்கு வேணாம் அப்படின்னு இருக்கக்கூடியது மூடர்கள். இப்ப நான் மூடர்களை பத்தியே கதை சொல்லல. பிரச்சனை நாம முட்டாள்களா இருக்கிறத பத்தி தான் கவலை. அடுத்தவங்களை முட்டாள்களா எப்படி அடிக்கிறோங்கிறத பத்தியும் கவலை. ஒரு ஊர்ல ஒரு முட்டாள் வியாபாரி இருந்தார். அப்படி ஒரு வியாபாரி இருப்பாரா? முட்டாள் வியாபாரி இருக்காரு. ஏன் அவருக்கு அப்படி பட்டம் கொடுத்தேன்னு முடிவுல தான் உங்களுக்கு புரியும். பணத்தை சேமிக்கிறதுல அவரை தவிர அவரை மிஞ்சி யாருமே கிடையாது. பணத்தை வீண்படுத்த மாட்டார். யாருடைய பணத்தையும் வீண்படுத்த மாட்டாருங்கிறது மட்டும் இல்ல, தன்னுடைய பணத்தையும் வீண்படுத்த மாட்டார். ஒவ்வொரு தினார், அவர் இருந்த ஊர்ல பயன்படுத்தப்பட்டது தினார், ஒவ்வொரு தினாரையும் ரொம்ப பெரிய விஷயமாக சேர்த்து வைக்கிறது. 20 வயசுல தொடங்கின அவருடைய வியாபாரம் பல்கி பெருகி ஒரு 50-55 வயசு ஆகும் பொழுது பெரிய ஒரு 50 லட்சம் தினார்களுக்கு ஏகபோக உரிமையாளனாக அவர் மாறியாச்சு. ஒரு நிமிடம் அவர் வீண் பண்ணது கிடையாது, ஒரு நிமிடம் உட்கார்ந்தது கிடையாது, யாரோடையும் சிரிச்சது கிடையாது. உணவு உண்ணும் பொழுதும் தினார்கள் தான் மனதுல, உறங்கும் போதும் தினார்கள் தான் மனதுல, யாரோடு சந்தோஷமா பேசும்போதும் தினார்கள் தான் மனதுல. பணத்தை தவிர மனதுல வேற எந்த எண்ணமும் வராம எப்பொழுதுமே விரல்கள் எத்தனை நான் சேர்த்திருக்கேன் அப்படிங்கறத யோசிச்சு எண்ணிட்டே இருக்கக்கூடியது. யார் பெரிய பணக்காரர்கள்னாலே அவருக்கு அவங்க மேல ரொம்ப பெரிய மரியாதை. என்னத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, உழைப்பு அப்படிங்கிறது ஓய்வே இல்லாம ஓடிட்டு இருக்கிறதுக்கு பேர் உழைப்புன்னு தப்பா புரிஞ்சிட்டதுனால அவர் நான் முட்டாள் வியாபாரி அப்படின்னு சொல்றேன். இந்த முட்டாள்தனத்தோட வாழ்ந்துட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இப்படி எல்லாம் கதவு தட்டிட்டு தான் அந்த நபர் வருவாங்களான்னு தெரியாது, இவர் காதுல கேக்குது. இவர் இன்னும் எண்ணிட்டு இருக்காரு, எத்தனை தினார்கள், ஆஹா 50 லட்சம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு நாள் உழைச்சேன்னா இன்னும் அதிகமா போகும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேக்குது. கதவு திறந்து அடுத்த நிமிஷம் உங்களை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு மரண தேவதை வந்து நிக்குது. இப்படி எல்லாம் மரண தேவதை வந்து நின்னு சொல்லி கூட்டிட்டு போகுமா? அவருடைய அதிர்ஷ்டம் சொல்லி கூட்டிட்டு போறதுக்காக. உடனே அவருக்கு ஒரு பயம் வரல, அவருக்கு வந்தது மிகப்பெரிய வேதனை, சொல்ல முடியாத ஒரு வேதனை. மரணம் பக்கத்துல வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னா பெரும்பாலானவர்கள் அச்சப்படுவோம், பயப்பட்டு கைகால் நடுங்கும். ஆனா நம்மளுடைய இந்த முட்டாள் வியாபாரிக்கு அப்படி எதுவுமே சம்பவிக்கல. அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு 50 லட்சத்தை சேர்த்து உட்கார்ந்து அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன், எதையுமே அனுபவிக்கிறதுக்குள்ள என்ன இழுத்துட்டு போறதுக்கு வந்துட்டியே, எனக்கு ஒரு 2 வருஷம் கூட கொடுக்க மாட்டியா, 2 வருஷம் கூட நான் இன்னும் சந்தோஷமா அப்படின்ன போது, இப்படி எல்லாம் உன் கண்ணு பார்க்க உள்ள வரட்டுமான்னு கேட்டு வந்ததே உனக்கு பெரிய ஆடம்பரம். இப்படி எல்லாம் நான் யார் கண்ணுக்கும் தெரியவே மாட்டேன், கிளம்பு, எனக்கு ஒரு 2 நாள் அவகாசம் கொடு. 2 வருஷம் 2 நாளா சுருங்கியாச்சு, 2 நாள்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு வந்த நேரத்துக்கு நான் கூட்டிட்டு போயே ஆகணும்னு. எனக்கு ஒரு 2 மணி நேரமாவது கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது, நீ இன்னும் கெஞ்சினாலும் இன்னும் காலதாமதம் பண்ணாலும் உன்னை கூட்டிட்டு தான் போறேன். அப்ப எனக்கு ஒரு 2 நிமிட அவகாசம் கொடுக்க முடியுமா? என்ன பண்ண போற? இல்ல நான் ஒரு உண்மையை இப்பதான் புரிஞ்சுட்டேன், அதை அவசரமா எழுதி வச்சே ஆகணும். எழுதி வை, 2 நிமிடம் தான், 2வது நிமிடம் முடியும் பொழுது நீ எழுதி முடிச்சாலும் முடியாட்டாலும் உன்னை கூட்டிட்டு போயிட போறேன். சரி, அவசரமா அந்த முட்டாள் வியாபாரி எழுதி முடிக்கிறார். என்ன, ஓடி நான் உழைச்சதும், உருகி நான் சம்பாதிச்சதும், உட்காந்து விரல் தேய எண்ணினதும் பொருளா சேர்ந்ததே தவிர அதை திரும்பி ஒரு தடவை பார்க்க கூட எனக்கு ஒரு 2 மணி நேரம் அவகாசம் கூட என்னால நீட்டிக்க முடியல. மரண தேவதைக்கு என்னால லஞ்சம் கொடுக்க முடியல. வந்த நேரத்துல உன்னை கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு நிக்கிறாங்க. நான் கிளம்புறேன்னு முடிக்கிறதுக்குள்ள மரண தேவரை கிளப்பு அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. இது ஒரு கதையா பார்க்கும்போது யாருக்கோ சம்பவிக்கிற ஒரு விஷயம்னு நானும் நீங்களும் நினைக்கலாம். ஆனா யாருக்கும் சம்பவிக்க கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா, சின்னதா மனதுல ஒரு தெளிவு பிறக்கும். எத்தனை ஓடி சம்பாதிச்சாலும் ஒன்னு நடுவுல புரிஞ்சுக்கோங்க, உழைப்பு அப்படிங்கிற உங்க கைவசம் உள்ள இந்த பிரம்மாண்டமான ஆயுதத்தினுடைய கைப்பிடியாக என்ன இருக்கணும் தெரியுமா? வெறும் உழைப்பே கைப்பிடியா மாறாது. அந்த உழைப்பினோட நீங்க எடுக்க வேண்டிய ஓய்வு அப்படிங்கிற பக்குவமும் வந்தா மட்டும்தான். மேலை நாட்டை பார்த்து மோகிச்சு போற நாம எல்லாம் சில விஷயங்கள் அங்க புரிஞ்சுக்கணும். வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துக்கு அப்புறம் என்னுடைய செல்போன் எந்த காரணம் கொண்டு ஒலித்தாலும் நான் எடுக்க மாட்டேன். வரக்கூடிய சனியும் ஞாயிறும் என் குடும்பத்துக்காக நான் ஒதுக்கி வைக்கக்கூடியது அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துடுறாங்க. மறுபடியும் திங்கட்கிழமை காலையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் எந்த விதமான சலனமும் இல்லாம ஓட தயாராக இருக்காங்க, உற்சாகமா ஓட தயாராக இருக்காங்க, புலம்பல் இல்லாம ஓட தயாராக இருக்காங்க. யாரை பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணாம ஒரு திங்கட்கிழமை மாலை காலை நேரத்துக்கு நம்ம ஒரு முகம் மாறும் இல்லையா, அப்படிப்பட்ட வருத்தம் தோய்ந்த ஏதோ பெரிய டிராஜடி அடிச்ச மாதிரி, சோகம் அடிச்ச மாதிரி முகமே இல்லாம சந்தோஷமான மலர்ச்சியோட, ஆஹா இன்னும் 5 நாள் நான் ஓட போறேன், ஓடுறதுக்கான உறுதியும் உடல் ஆரோக்கியமும் ஆண்டவன் கொடுத்திருக்கான்
அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு அவங்க படிச்சது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். வெள்ளிக்கிழமை மாலைக்கு அப்புறம் கால் செருப்பை கழட்டி வெளியில விடுற மாதிரி என் பதவி, என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பணம் அத்தனையும் ஒதுக்கி வச்சு இந்த 5 நாள் ஓடினதை இந்த 2 நாள் நான் எடுக்கிற ஓய்வின் மூலமாகத்தான் மறுபடியும் திங்கக்கிழமை முகத்துல மலர்ச்சி வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. நாம அதை மட்டும்தான் புரிஞ்சுக்கிறது இல்லை. சனிக்கிழமையும் ஓடினா இன்னும் கொஞ்சம் வருமே, ஞாயிற்றுக்கிழமையும் ஓடினா இன்னும் கொஞ்சம் வருமே. ஆரம்ப காலத்துல 30 இது ஒரு விஷயமே இல்லப்பா. 7 நாள் பத்தாது நமக்கு. 7 நாள் வாரத்திற்கு 8 நாளா மாத்தினா கூட ஓட தயாரா இருக்கும். ஒரு மாசத்துக்கு 31 இல்லைங்க, 36 நாள்னாலும் ஓட தயாரா இருக்கும். ஏன்னா செலவழிக்கக்கூடிய நேரத்தை பூரா நம்ம எப்படி பாக்குறோம் தெரியுமா? சேர்த்து வைக்கிற பணமா தான் பாக்குறோம். ஆனா இந்த பணத்தை சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் உட்கார அவகாசம் கிடைக்காம எங்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டா மனசு நிறைவோட கிளம்ப போறது இல்லை. கூட வரப்போறது நம்மளுடைய பந்தங்கள், கூட வரப்போறது உங்ககிட்ட நீங்க பேசுன இனிமையான வார்த்தைகள், கூட மனதுல நினைவாக நிற்கக்கூடியது. சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எதிரில் உட்காந்துருக்க உங்க குழந்தை, அப்பா உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்கறது, இந்த இது ரொம்ப நல்லா இருக்கும் பாரு, உங்க அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவா இது அப்படின்னு சொல்றது. அப்படியே தாண்டி போகக்கூடிய மனைவி கையை பிடிச்சு எழுத்து அமோகமா பண்ணிருக்கேன், நீயும் உட்காரேன் சாப்பிடு. சின்ன சின்ன பகிர்தல்கள் மட்டும்தான் கையும் காலும் மனசும் தோளும் வலுவிழந்து ஓஞ்சி உட்காரும் போது நினைவுகளுக்காக வந்து சேரும். பேங்க்ல பணம் சம்பாதிச்சு வச்சு சேர்க்கிறோம் இல்லையா, அப்பதானே எடுக்க முடியும். அதே மாதிரி அன்பையும் நினைவுகளையும் கூட ஏதாவது ஒரு அழகான பேங்க்ல போட்டு வைக்க பழகுங்க. இந்த அழகான பேங்க் எப்ப தெரியுமா ஒர்க் பண்ணும்? சாதாரண பேங்க் ஒர்க் பண்ற மாதிரி 10லேருந்து 5 வரைக்கும் எல்லாம் கிடையாது. உங்களுக்குன்னு ஓய்வு நேரம், அந்த ஓய்வு நேரத்துல விரல் கோத்துக்க ஒரு குடும்பம், சிந்திச்சு பார்க்க ஒரு உறவினர், சிரிச்சு பேச ஒரு போன் கால், அவ்வளவுதான். அடைச்சிருங்க கதவை. எதுக்கு? என்னுடைய பணி இந்த 2 நாளைக்கு கிடையாது. பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுங்க. மறக்காம மொபைலை ரீசார்ஜ் பண்றோம் இல்லையா, எப்பவுமே மொபைல்லயே இருக்கோம் இல்லையா, ஓடிட்டே இருக்கோமே, நாம இம்மொபைலா ஒரு 2 நாள் உட்காரலாம். அப்போ நான் சொன்ன இந்த முட்டாள் வியாபாரி கதை தெரியும். யாருக்கோ சம்பவிச்சது, அந்த ஆள் தானே முட்டாள் அப்படின்னு நினைக்காதீங்க. கதையை கேட்கும்போது நமக்குள்ள எத்தனை சதவீதம் இன்னும் முட்டாளா இருக்குன்னு பாருங்க. வீட்டுல யார் அந்த முட்டாள்தனத்துக்குள்ள வந்தாலும் நிறுத்துங்க.